ஹபாடா! பரவால்ல. கதை நல்லா போகுது அப்படிங்கிறதுக்காக லாஜிக் குறைகள்லாம் ரொம்ப அதிகமா, அதாவது பிளாட்டன்ட் லாஜிக் மீறல்கள்ங்குவாங்க. அதாவது வெளிப்படையா தெரியிற மாரி விஷயங்கள்லாம் இல்லாம இருந்தா நல்லாயிருக்கும். அந்த மாரி தான் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நம்ம கேட்டது என்னன்னா, வயசு ஜாஸ்திங்கிறத கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்பயே யாருமே பார்க்கலையா? சும்மா டக்குன்னு பார்க்காம பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்ச பொழுது, இப்போ சூப்பரா வந்து ஆதார் கார்டை வச்சு இனிமே தான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண போறாங்கன்னு சூப்பரா ஒரு ட்விஸ்ட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் அரசியை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்தை கெடுக்கணுங்கிற ஒரு முடிவில், பழி வாங்கணுங்கிற முடிவில் சக்திவேல் இருக்கார். பையனுக்கு பொண்ணு கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பழிக்கு பழி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஒரே கல்ல 2 மாங்கான்னு அவர் சுற்றிக்கிட்டு இருக்க பொழுது, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கமயிலுக்கு பெரிய ஆப்பாயிடுது. கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் நாளைக்கு அது லிஸ்ட்டு போட்டு காமிக்க, ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்குன்னு பம்முன்னு பம்புறாங்க. இப்போவே மீனாவுக்கு டவுட் வந்துருச்சு. இந்த புள்ள சரியில்லை, ஏதேதோ பொய் சொல்லுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஆதார் கார்டை எந்த வடிவத்தில் வந்தாலும் டபக்குன்னு வந்த உடனே வந்து லைட்டாக போயிட்டு அதை காமிச்சிட்டு கையெழுத்தை போட்டு உடனே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா என்னென்னா சொன்னாலும், இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி மீனா அந்த கார் எடுத்து பார்த்துட்டு, அந்த கார்டில் இருக்க வயசை பார்த்துட்டு, அடிப்பாவி சரவண மாமாவோட நீ 1 வயசு ஜாஸ்தி, ஆனால் 2 வயசு கம்மின்னு சொல்லியிருக்கியாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு தனியாக கூப்பிட்டு கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க இந்த குடுமி அவங்க கையில் அப்படிங்கிற மாதிரி மீனா கையில் போக ஆரம்பிக்கும். இது இல்லாமல் அந்த ஹோட்டலுக்கு 25,000 காசு செலவழிச்சது, இப்போ ஆதார் கார்டில் பொய் சொன்னது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது அந்த குடும்பத்தில் நிறைய தப்புகள் இருக்குது, நிறைய பொய்கள் இருக்குது, நம்ம ஏற்கனவே சந்தேகப்படலாம் நிஜமாச்சு அப்படின்னு மீனா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்து, ஒரு கட்டத்தில் அவங்க கண்டுபிடிச்சி அதை வீட்டில் சொல்லலாங்கிறதுக்கு முன்னாடியே முத்துவேலோ சக்திவேலோ வந்து போட்டு எல்லாத்துக்கு முன்னாடியும் உடச்சி தங்கமயிலோடைய முகத்திரையை கிழிச்சதுக்கப்புறமா அவமானப்பட்டு நிற்க போகிறாரா பாண்டியன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் ஓவராலாக எப்படி பார்த்தாலும் கதை போகிற விதம் செம ஜாலியாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நெகிழ்ச்சியாகவும் இருக்குது, நல்ல கதாபாத்திரங்களாக இருக்காங்க எல்லாருமே. இந்த குழலியும் அப்பப்போ காமிச்சா அவங்களும் ஒரு மாதிரி வித்தியாசமான கதாபாத்திரம் நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. காமிப்பாங்களாங்கிறத பார்க்கலாம். ஓவராலாக அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அந்த கதையில் தங்கமயில் சீக்கிரமாக மாட்டினா நல்லாயிருக்கும், எல்லா சீரியல் மாதிரி இழுத்துட்டே இல்லாமல் உடனடியாக அவங்கள சிக்க வச்சா நல்லாயிருக்கும் உங்களுக்கும் தோணுதாங்கிறத சொல்லுங்கள். வேறு என்ன இந்த கதையில் எதிர்பார்க்குறீங்க? எந்த ஜோடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜோடி, எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம்ங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.